ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வேணாலும் சொல்லுங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இந்த கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸு ஓப்பன் ஆனோடனே இப்படி தான் இருக்கும். மேலே கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அதை கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா 9:16 சொல்லி ஒரு ரேஷியோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்து கிளிக் பண்ணணும். உங்கள் ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். நான் இப்போ சும்மா சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று வைக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ இந்த சைடில் பின் அண்ட் ஜூம்னு சொல்லியிருக்கோம், அதில் போய்ட்டு ஃபுல் சைஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஈக்குவல் ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோ நகராமல் அப்படியே இருக்கும். வச்சுட்டு பேக் வந்துட்டு திருப்பி அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ நேரம் வீடியோ எடிட் பண்ண போகிறோமோ அவ்வளோ தூரம் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு இந்த ஃபோட்டோ கிளிக்கில் இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் சேச்சுரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிடுங்க. டிக்ரீஸ் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சமாக ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு திருப்பி ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் அதே ஃபோட்டோ கிளிக்கில் இருக்கும்போதே அதில் வெளியே வந்துட்டு கீழே அந்த சைடு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எஃபெக்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும், அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேசிக் எஃபெக்ட்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கேஷியன் ஃபில்லர்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இது ஃபுல் சைஸையும் எடுத்து விட்டுருங்க. ஃபோட்டோ ஃபுல்லாக வர மாதிரி இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டு கீழே அந்த இப்போ நம்ம வச்ச லேயரை ஃபுல்லாக கிளிக் பண்ணி எல்லா ஃபோட்டோ ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருங்க. அதில் சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணதில் ஒரு ப்ளூ கலரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வச்ச லேயரை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரோமோ கீன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு எனேபிள் பண்ணிடுங்க. அந்த எனேபிள் பட்டன் ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ளூ கலர் மட்டும் வந்துடும். இப்போ அதை திருப்பி அகைன் பே பண்ணிட்டு அதே லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஒயிட் கலர் ஃபுல் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்துடும். ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இது அவ்வளோதான், அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமோ அதை வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகி முடிய போகுது. இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. அகைன் இந்த இன்ட்டு மார்க் கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ இதில் இருக்க லேயர் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க. லேயர்லாம் டெலிட் பண்ணிட்டு திருப்பி மீடியா போய்ட்டு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து இதில் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ அகைன் பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ வச்சோல்ல, அதே ஃபோட்டோவை திருப்பி எடுத்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துக்கிறேன். நான் அதே அவங்களோட ஃபோட்டோவே வேறு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இல்லை உங்களோட ஃபோட்டோ வேறு ஃபோட்டோ இருந்தாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் கரெக்டாக இந்த ப்ளூ பாக்ஸ் கிட்ட வச்சுட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிராப்பிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் அதை கிராப் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெளியே போயிடாதீங்க, லைட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, நான் கிராப் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு போதும். இந்த சைடில் இப்போ மாஸ்கிங்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஃபெதருங்கிற ஆப்ஷனை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, இழுத்து விட்டுக்கோங்க. ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த சைடு ஏரோ மார்க் கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க.
வெளியே வந்துட்டு இப்போ நம்ம ரிலீக்ஸ் ஆட் பண்ண வேண்டியது தான். ரிலீக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட் ஆப்ஷனில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரிலீக்ஸை நம்ம நான் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் தான் இருக்கும். இதை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் போய்டும், டெக்ஸ்ட்டு மட்டும் இருக்கும். ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து அகைன் லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு இந்த பார்டரோட இது நான் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ணுற வீடியோ சுற்றி ஒரு பார்டர் மாதிரி இருக்கும், அந்த பார்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு இந்த பார்டரையுமே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிட்டு இதையும் அதே மாதிரி கீழே போய்ட்டு ட்ரெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா சுற்றிலும் பார்டர் மட்டும் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வச்ச லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா பெகனட்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் லைட்டாக சைடு கார்னர் மட்டும் பிளாக் ஆகிடும். இப்போ நான் இன்னொரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன், கீழே பார்ட்டிக்கல் டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு இதை வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஒயிட்டை கிளிக் பண்ணிடுங்க. ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் அது கீழே திருப்பி தள்ளிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீடியோ எடிட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடிட்டிங்கு. இதில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே இருக்க ரைட் சைடில் இருக்க ஏரோ மாதிரி கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான குவாலிட்டியை கொடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்ல நல்ல வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.